போற பக்கத்துல ஒரு செய்தி கேட்டுட்டு போய் என் பேபி. இன்னைக்கு வந்து நம்ம சாட் ஜிபிட்ட எதை பத்தி பேச போறோம்னா, ஹவு டு இம்ப்ரெஸ் எ கேர்ள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமா டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கேர்ளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போறோம்னு சொல்லி சாட் ஜிபிட்ட கேட்கும். அது என்ன பதில் சொல்லுதுன்னு பாப்போம். வாங்க போய் பாப்போம். பையனா 5 அடி 11 இன்ச் இருக்கணும். 5 அடி 11 இன்ச் புரியலையா? நல்லா சமைக்கணும். இவருதான் ஆளு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டாங்க. எப்போதும் போல ஹே மாமேன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு டெக்ஸ்ட போடும். சாட் ஜிபிட்ட என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பாப்போம். ஹே மாமே, ஹே தேர், வாட்ஸ்அப் ஆன் யுவர் மைண்ட். எனக்கு ஒரு கேர்ளை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு சொல்லு மாமேன்னு கேட்டிருக்கோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன பதில் சொல்லுது பார்ப்போம். ப்ரோ, கேர்ளை இம்ப்ரெஸ் பண்ண சாலிட் டிப்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஃபாலோ திஸ் டிப். உன்னை ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஓகே, அப்புறம் ரெண்டாவது ரெஸ்பெக்ட் த கேர்ள். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். ஸ்டைல் கேம் ஆன் பாயிண்ட் இருக்கணும். ஷோ ஜெனின் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸ்மால் சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணு. பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட். கிவ் கேர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு 8 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு நம்ம தலைவர். டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, உன்னை ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. பயந்து பயந்து சாவுற, பயந்து பயந்து செத்தா இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அது ஒண்ணு துரத்திட்டு தான் இருக்கும். என்னங்க நம்ம என்னையா அது நம்மள முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுது. உன்னை நீயே நம்பினால் அது எவ்வளவு கான்ஃபிடா இருக்கும். கான்ஃபிடென்ட் இஸ் கீ ப்ரோ. ஓகே ஓகே, ஒரிஜினலா இரு. ஃபேக்கா போனா அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, நம்மளை நம்பினாதான், கான்ஃபிடண்டா இருந்தாதான் அவங்கள நம்ம கவுக்க முடியும்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஒரிஜினலா இருக்கணுமா? பொய் சொல்லாதீங்க நண்பர்களே, பொய் சொன்னா அப்புறம் மாட்டிப்போம், சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்கு, ரெஸ்பெக்ட் த கேர்ள். அவ ஒப்பீனியன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணு. நம்ம மட்டும் இப்ப தொண்ணு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. அவங்களோட ஒப்பீனியனும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபீலிங்ஸோட பேசணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே. ஓவர் அட்டென்ஷன் கொடுக்காம பேலன்ஸாவே பிஹேவ் பண்ணு. நான் உனக்கு அதை செய்யறேன், இதை செய்யறேன், அவ்வளோக்கு பண்ணுவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை தான் செய்யறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசணும், சரியா? கேர்ள்ஸ் லைக் காய்ஸ் ஹூ ரெஸ்பெக்ட் பவுண்டரிஸ். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும். எப்ப பாரு சீச்சி இதை நீ சொல்லாத, சீச்சி அதை நீ செய்யாத அப்பெல்லாம் சொன்னா ஒரு பெண்ணுக்கு பிடிக்காது மேமே, சரியா? சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். கொஞ்சம் ஃபன் அண்ட் லைட் மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணு. சிரிக்கிற மொமெண்ட்ஸ் உனக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவங்கள அப்பப்ப கொஞ்சம் சிரிப்பு மூட்டி கொஞ்சம் காமிச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்க உனக்கு வந்து பாயிண்ட்ஸ் குறைஞ்சிரும், சரியா? ஓகே ஓகே. அதுக்குன்னு எப்ப பாரு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உன்னை விட்டுட்டு ஓடி போயிடும், பாத்துக்க, சரி? அடுத்து ஸ்டைல் கேம் ஆன் பாயிண்ட். நல்ல கிளீனா ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணு. க்ரூமிங் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஆமா ஆமா, கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச பேண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் நாய் கடிச்ச மாதிரி பாக்குற மாதிரி பார்த்துட்டு போனோம்னா ஒன்னுக்கு வேலை. நல்லா டீசெண்டா ஹேண்ட்ஸமா லுக்லியா க்ரூமிங் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. தாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷா க்ரூம் பண்ணிட்டு போகணும். அதை விட்டு விட்டு ஏதோ மொசம் நாய்க்கு வளர்ற மாதிரி தாடியை பெருசா வச்சுக்கிட்டு போனோன்னா முத்தம் கொடுக்க போனா மூஞ்சில குத்தணும், பாத்துக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓவர் டூ பண்ணாத, பட் நீட்னஸ் அண்ட் சிம்பிள் ஸ்டைல் சூப்பர் ஒர்க் பண்ணும். ஓவரா சீன் போடாதுன்னு சொல்லுது, சரியா? சிம்பிளா நீட்டா இருந்தா பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஷோ ஜெனின் இன்ட்ரெஸ்ட். அவ ஹாபிஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ் பத்தி கேளு. லிசன் சின்சியர்லி. அது மாதிரி பொண்ணுங்க ஏதாச்சும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்க, அது காதில் வாங்காம பக்கத்துல இருக்க பொண்ணை சைட் வச்சுருந்து கண்டிப்பா ஒரு பொண்ணும் உனக்கு செட் ஆகாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சமா காதுல வாங்கிக்கிட்டு அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, ஒரு நாள் அவங்க கேட்பாங்க, டி நான் இன்னைக்கு ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படி சொன்னாலும் நீ முடிச்சுக்கிட்டு அப்புறம் உட்காந்துருப்பா. அப்ப நல்லா நான் அடி வாங்குவேன். அப்புறம் எப்படி அது வாங்கிட்டே இருக்கும், அது ஓடி போயிடும், பாத்துக்க. அவ லைஃப்ல நடந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பத்தி பேசினா அவங்களுக்கு ஸ்பெஷலா ஃபீல் ஆகும், ஓகேவா? பார்த்து வச்சுக்க. அதனால பொண்ணுங்களை உஷார் பண்றது கஷ்டம், பார்த்து உஷார் பண்ணணும்.
ஸ்மால் சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணு. கொஞ்சம் கியூட்டா அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். போறப்ப வெறுங்க விசிட்டி எப்போதும் போவாத. ஏதாச்சும் ஸ்பெஷலான சாக்லேட் வாங்கிட்டு போ. எப்ப பாரு ஒரே மில்க் சாக்லேட்டே வாங்கிட்டு போவாது. ஓகேவா? நோட்ஸ் ஆர் ஃபேவரட் சாங்ஸ். அது மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸ் வந்து போட்டு சர்ப்ரைஸ் பண்ணு. அவங்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட். எடுத்தோடனே போனே ஐயா அம்மா ஐ லவ் யூ அப்படி சொல்லிடாத. சரியா? லவ்வுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணு. சரியா? ட்ரஸ்ட் இருந்தாதான் நெக்ஸ்ட் லெவல் வரும். எடுத்த உடனே போயிட்டு பேபி ஐ லவ் யூ பேபி அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி ஃபுல்லா நீ புரிஞ்சு வச்சுக்க. அப்புறம் உன்னை பத்தி அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீ வந்து தெளிவுபடுத்துறியோ அப்பதான் உன் மேல உள்ள அட்ராக்ஷன் அவங்களுக்கு உண்டாகும். அதுக்கப்புறமேலுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி சக்சஸ் ஆகி கல்யாணம் பண்ணு. கிவ் ஹேர் ஸ்பேஸ். போஸ்ட் பண்ண ட்ரை பண்ண. ஒண்ணுமே பண்ண முடியாதுமோ. பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுப்பா. கேர்ள்ஸ் ப்ரிஃபர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கனெக்ஷன். எடுத்தோடனே போயிட்டு என்னை லவ் பண்ணு, நீ இல்லைன்னா நான் சித்துருவேன், நீ இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு பொண்ணுக்கு பிடிக்காது. அதனால அவங்கள்ட்ட வந்து ஜென்யூனா ட்ரீட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து நீ அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறமேலுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி எந்த பொண்ணா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு ChatGPT நமக்கு சொல்லுது. எதையுமே ஓவர் திங்க் பண்ண வேண்டாம், நேச்சுரலா போனா உனக்கு அதை ரைட் கேர்ள் இம்ப்ரெஸ் ஆகிடும்னு சொல்லுது. இஃப் யூ நீட் மோர் டிப்ஸ் ஆர் ஐடியாஸ் ஃபீல் ஃப்ரீ ஆஸ்க் அப்படின்னு சொல்லுது. போதும், இந்த ஐடியாவே உங்க எல்லாருக்கும் போதும்னு நினைக்கிறேன். இந்த 8 பாயிண்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருங்க. ஓகே டூட்ஸ், பாய்.